முத்திரை விரட்டப்பா, ஒரு அபிஷேகம் முத்திரை விரட்டேஸ்வரி நாமத்தினா மேன்மை ஞான கண்டு
அபிஷேகநாதரே அச்சாரமானவரே அபிஷேகநாதரே அச்சாரமானவரே அபிஷேகநாதரே அச்சாரமானவரே மீட்பு நாளுக்கது மீட்பு நாளுக்கது முத்திரையானவரே எங்கள் மீட்பு நாளுக்கது மீட்பு நாளுக்கது மீட்பு நாளுக்கது மீட்பு நாளுக்கது முத்திரையானவரே எங்கள் முத்திரையானவரே மீட்பு நாளுக்கது மீட்பு நாளுக்கது முத்திர அபிஷேக முத்திரை விரட்டப்பா வருவர ஒரு அபிஷேக முத்திரை விரட்ட ஆண்டவர் மீட்கப்பட்டவர்களாக நாங்க ஆண்டவர் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக ஒரு மீட்கப்பட்டவர்களாக சத்ருவின் பிடியிலிருந்து உலகத்தின் பிடியிலிருந்து மாம்சத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாம் ஒரு மீட்கப்பட்டவர்களாம் வாழ்வதற்காக மீட்கப்பட்டவளாய் வாழ்வதற்கு ஒரு அபிஷேக முத்திரை ஆண்டவர் ஒரு அபிஷேக முத்திரை ஆண்டவர் ஒரு அபிஷேக முத்திரை ஆண்டவர் ஒரு அபிஷேக முத்திரை ஒரு அபிஷேக முத்திரை ஒரு அபிஷேக முத்திரை ஓ வருவர மேல போட பரட்டும் ஓ வருவர மேல போட பரட்டும் ஒரு அபிஷேக முத்திரை 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 விரட்டப்பா ஓ வருவர மேலே ஓ வருவர மேலே ஓ வருவர மேலே ஒரு அபிஷேக முத்திரை விரட்டும் ஒரு அபிஷேக முத்திரை விரட்டும் அந்த மீட்பின் அபிஷேக முத்திரை அந்த பரிசுத்த ஆவியின் முத்திரை அந்த பரிசுத்த ஆவியின் முத்திரை அந்த ஜெபிக்கிறவங்களுக்கு மேல வர முத்திரை அந்த ஜெபிக்கிறவங்களுக்கு மேல வர முத்திரை ஜெபிக்கிறவங்களுக்கு மேல வர முத்திரை ஜெபிக்கிறவங்களுக்கு மேல வர முத்திரை மீட்கப்பட்டவர்களுக்கு ஒரு முத்திரை மீட்கப்பட்டவர்களுக்கு ஒரு முத்திரை மீட்கப்பட போகிறவர்களுக்கு ஒரு முத்திரை மீட்கப்பட வேண்டியவர்களுக்கு ஒரு முத்திரை மீட்கப்பட வேண்டியவர்களுக்கு ஒரு முத்திரை மீட்கப்பட்டவர்களுக்கு ஒரு முத்திரை மீட்கப்பட்டவர்களுக்கு ஒரு முத்திரைப்பா ஒரு முத்திரை விரட்டையா ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு முத்திரை விரட்டும் ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு முத்திரை விரட்டும் மீட்கப்பட்டவர்களுக்கு ஒரு முத்திரை விரட்டும் மீட்கப்பட போறவங்களுக்கு ஒரு முத்திரை விரட்டும் ஒரு அபிஷேக முத்திரை விரட்டும் ஒரு அபிஷேக முத்திரை விரட்டும் ஓ வருவர மேலே ஓ வருவர மேலே ஒரு அபிஷேக முத்திரை 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 விரட்டும் 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 இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் ஷபா கதடடா நிபலர மன கமனதடடா அல்ம ரக்க மன ஷபதோடா அந்த மீட்பின் அபிஷேக முத்திரை மீட்கப்பட்டவர்களுக்கு அபிஷேகம் மீட்கப்பட போறவர்களுக்கு ஒரு முத்திரை மீட்கப்பட்டவர்களுக்கு ஒரு முத்திரை மீட்கப்பட்டவர்களுக்கு ஒரு முத்திரை ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு முத்திரை ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு முத்திரை ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு முத்திரை ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு முத்திரை இந்த வேலையில இந்த காலை வேலையில இந்த காலை வேலை ஒரு முத்திரை விரட்ட ஆண்டவர் ஒரு முத்திரை விரட்ட ஆண்டவர் ஒரு முத்திரை விரட்ட ஆண்டவர் ஒரு முத்திரை விரட்ட ஆண்டவர் ஜெபிக்கிறவங்களுக்கு மேல ஒரு முத்திரை விரட்டும் 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 மீட்கப்பட்டவர்களுக்கு மேல ஒரு முத்திரை விரட்டும் மீட்கப்பட வேண்டியவர்களுக்கு ஒரு முத்திரை விரட்டும் மீட்கப்பட வேண்டியவர்களுக்கு ஒரு முத்திரை விரட்டும் யாரையெல்லாம் மீட்க போறீங்களோ யாரையெல்லாம் மீட்டெடுக்க போறீங்களோ யாரையெல்லாம் பிரித்தெடுக்க போறீங்களோ அவர்களுக்கு மேல ஒரு முத்திரை விரட்டும் 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 அந்த அபிஷேக முத்திரை அந்த அபிஷேக முத்திரை அந்த அபிஷேக முத்திரை அந்த பரலோக முத்திரை அந்த பரலோக முத்திரை அந்த பரலோக முத்திரை ஓ வருவர மேலே ஓ வருவர மேலே ஓ வருவர மேலே அந்த முத்திரை விரட்டு ஆண்டவர் அந்த முத்திரை விரட்டு ஆண்டவர் அந்த முத்திரை விரட்டு ஆண்டவர் மீட்கப்படுகிறவர்களுக்கு மேல மீட்கப்பட்டவர்களுக்கு மேல ஜெபிக்கிறவர்களுக்கு மேல ஒரு முத்திரை விரட்டும் ஒரு முத்திரை விரட்டும் ஒரு முத்திரை விரட்டும் எங்களை பாதுகாக்கிற முத்திரை எங்களை பாதுகாக்கிற முத்திரை இந்த முத்திரை தான் எங்களை பாதுகாக்க மாட்டோம் இந்த முத்திரை தான் எங்களை பாதுகாக்க மாட்டோம் முத்திரை தான் எங்களை பாதுகாக்க மாட்டோம் அந்த முத்திரை எங்க மேல விரட்டும் 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 இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் சிவ கத டாடா ரகதோ நிமலர மன சம நத டாடா அல்ம ரக்க மன கப தூடா நிமலர மன சப தூடா நிக்கலோ நிமலர மன சப தூடா இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் ஓ வருவர மேல ஓ வருவர மேல ஒரு முத்திரை விரட்டப்பா ஒரு முத்திரை விரட்டப்பா ஒரு முத்திரை விரட்டப்பா
ஒரு முத்திரை விழட்டப்பா. நீ பாக்காதடா, நீ பாக்காமானாதடா, நீ மலர மன கபதுடா, நீ மலர மன சபதட ரகதுடா, நீ மலர மன கபதுடா ரகதோ, நீ மலர மன சமனத டட ரகதுடா. அந்த முத்திரை விழட்டும், அந்த முத்திரை விழட்டும், அந்த முத்திரை விழட்டும், அந்த முத்திரை விழட்டு ஆண்டவரே, அந்த முத்திரை விழட்டு ஆண்டவரே, அந்த முத்திரை விழட்டு ஆண்டவரே. அந்த முத்திரை போடப்பட்டவர்கள், அந்த முத்திரை வேடப்பட்டவர்கள் மேல நீப கப தட ரகதுடா, நீ மலர மன சமனத டட ரகதுடா, நீ மலர மன கபதுடா ரகதுடா, நீ மலர மன சபதுடா அல்மரோ, நீ மலர மன கபதுடா. அந்த முத்திரை போடப்பட்டவனுக்கு மேலதான் உபத்திரவம் இல்லையானா, உபத்திரவம் நெருங்க முடியாதானா, அந்த முத்திரை விழட்டும், அந்த முத்திரை விழட்டும், அந்த முத்திரை இன்னைக்கு எங்க மேல விழட்டும், அந்த முத்திரை இன்னைக்கு எங்க மேல விழட்டும். எங்களை உபத்திரவப்படுத்தாத ஒரு முத்திரை, எங்களை வேதனைப்படுத்தாத ஒரு முத்திரை, வேதனை விடுவிக்க ஒரு முத்திரை, வேதனை விடுவிக்க ஒரு முத்திரை, இனி வேதனையை வராம இருக்க 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 ஒரு முத்திரை. இயேசுவின் நாமத்தில, இயேசுவின் நாமத்தில ஓ வருவர் மேலே, ஓ வருவர் மேலே இனி வேதனையை வராம இருக்க ஒரு முத்திரை, வேதனை விடுவிக்கப்பட ஒரு முத்திரை. நீண்ட நாட்கள் வேதனை, நீண்ட நாட்கள் வேதனை, 4 தலைமுறையா வேதனை, அவங்களுக்கு மேல ஒரு விடுதலை, அவங்களுக்கு ஒரு மீட்பு, அவங்களுக்கு ஒரு மீட்பு தான். இந்த முத்திரை தான் விடுதலை ஆக்கமானா. அந்த முத்திரை இன்னைக்கு எங்க மேல விழட்டும், இன்னைக்கு எங்க மேல விழட்டும், இன்னைக்கு எங்க மேல விழட்டும். நீண்ட நாட்களை உபத்திரப்பட்டு கொண்டிருக்க, நீண்ட நாட்களை வேதனைப்பட்டு கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்துக்கு மேல, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேல, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கு மேல அந்த அபிஷேக முத்திரை, அந்த அபிஷேக முத்திரை, அந்த இயேசுவின் ரத்தம், 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 ஆட்டுக்குட்டி ஆனவரின் ரத்தம், ஆட்டுக்குட்டி ஆனவரின் ரத்தம், ஆட்டுக்குட்டி ஆனவரின் ரத்தம் முத்திரையாய் விழட்டும், முத்திரையாய் விழட்டும், முத்திரையாய் விழட்டும். ஓ வருவர் மேலே, ஓ வருவர் மேலே நீபா பாபா தட ரக தூட, நீம நர மன கம நத டட ரக தூட, நீவ நர மன சபதோ, நீவ நர மன கப தூட. அந்த அபிஷேக முத்திரை, அந்த அபிஷேக முத்திரை, அந்த இயேசுவின் ரத்தமாகிய முத்திரை, அந்த இயேசுவின் ரத்தமாகிய முத்திரை இன்னைக்கு ஓ வருவர மேலே விரட்டும், இன்னைக்கு ஓ வருவர மேலே விரட்டும். நீண்ட நாள் வேதனையிலிருந்து விடுவிக்கப்பட, நீண்ட நாள் வேதனையிலிருந்து விடுவிக்கப்பட இந்த அபிஷேக முத்திரையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேல போட்டு விடுங்கப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேல போட்டு விடுங்கப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேல போட்டு விடுங்கப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேல போட்டு விடுங்க. ஒவ்வொரு வீடுகளுக்கு மேல ஒரு முத்திரை விழட்டும், ஒரு முத்திரை விழட்டும், ஒரு முத்திரை விழட்டும், ஒரு முத்திரை விழட்டும், ஒரு முத்திரை விழட்டும். சபா கபா தட ரக தோட, நீம நர மன கம நத டட ரிபா தோட, அல்மா ரக்க மன சம நத டட ரக தோட. ஒரு நீண்ட நாள் வேதனையிலிருந்து ஒரு முத்திரை விழட்டப்பா. அந்த வேதனை விடுவிக்கப்பட, இனி வேதனைகள் அணுகாமல் காக்க, இனி வேதனைகள் அணுகாமல் காக்க, இனி துன்பங்கள் அணுகாமல் காக்க, இனி துன்பங்கள் அணுகாமல் காக்க ஒரு முத்திரை விழட்டப்பா, 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 ஒரு முத்திரை விழட்டும், ஒரு முத்திரை விழட்டும். ஒரு அபிஷேக முத்திரை, அந்த அபிஷேக முத்திரை, அந்த அபிஷேகமே ஒரு முத்திரை தான், அபிஷேகமே ஒரு முத்திரை தான். ஓ மேல வருகிற அபிஷேகமே உனக்கு ஒரு முத்திரை, ஓ மேல வருகிற அபிஷேகமே உனக்கு ஒரு முத்திரை, ஓ 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 அபிஷேகமே உனக்கு ஒரு முத்திரை. சிவா பாபா தட லக தோட, நீவ லர மன சம நத டட லக தோட, நீம லர மன கம நத டட ரப தோட, நீவ லர மன சப தோட. அபிஷேகமே ஒரு முத்திரை, உன் அபிஷேகமே உனக்கு ஒரு முத்திரை, உன் அபிஷேகமே உனக்கு ஒரு முத்திரை, உன் அபிஷேகம் தான் உனக்கு முத்திரையா வருது, உன் அபிஷேகம் தான் முத்திரையா வருது. நீ பெறுகிற அபிஷேகம் தான் உனக்கு முத்திரை, நீ பெறுகிற அபிஷேகம் தான் உனக்கு ஒரு முத்திரை, நீ பெறுகிற அபிஷேகம் தான் உனக்கு ஒரு முத்திரை, நீ பெறுகிற அபிஷேகம் தான் உன் மேல வருகிற அபிஷேகம், உன் மேல விழுகிற அபிஷேக அக்கடி, உன் மேல விழுகிற அபிஷேக அக்கடி உனக்கு ஒரு முத்திரையாய் விழுது, உனக்கு ஒரு முத்திரையாய் விழுது, உனக்கு ஒரு முத்திரையாய் விழுது. சபா கபா தட ரக்க தோட மத டட, அல்மா ரக்க மன கம நத டட ரிப தட, நீம நர மன சம நத டட ரிப தோட, அல்மா ரக்க மன கம நதுட, ரிப நர மன சபதோ, ரிப நர மன மீட்பின் அபிஷேக முத்திரை, அந்த அபிஷேக முத்திரை, அந்த அபிஷேக முத்திரை, அந்த அபிஷேக முத்திரை ஓ வருவர் மேல விழணப்பா, ஓ வருவர் மேல விழணப்பா, ஓ வருவர் மேல விழணப்பா. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேல, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேல, இந்த சத்தம் தொலைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேல, இந்த சத்தம் கேட்கிற எல்லைக்கு மேல
இந்த சத்தங்களை கேட்கிற எல்லைகளுக்கு மேல, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கு மேல அந்த அபிஷேக முத்திரை, அந்த அபிஷேக முத்திரை, அந்த அபிஷேக முத்திரை, அந்த அபிஷேக முத்திரை, அந்த அபிஷேக முத்திரை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேல் விடுவதாக. Shiba baba kama dada laka toda nima nara mana kama nada dada riba toda alma raka mana kama na toda riba nara mana shama na toda riba nara mana kama na toda riba nara mana kama nada dada riba to riba nara mana shama nada dada raka toda alma raka mana kama toda இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அந்த அபிஷேக முத்திரை விரட்டும், அந்த அபிஷேக முத்திரை விரட்டும், இந்த அபிஷேக முத்திரை விரட்டும். இந்த சத்தம் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேல, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேல, இந்த சத்தத்தை கேட்கிற எல்லைக்கு மேல, இந்த சத்தம் கேட்கிற எல்லைகளுக்கு மேல சிவா பாபாதோ அல்மராஷோ நீவா கபாதோ நீமா நர மன கபாதுடோ அல்ம ரக்க மன சேம நத்துடி அந்தரோ நீவா கபாதட ரக்க துடோ. அந்த அபிஷேக முத்திரை விரட்டும், அந்த அபிஷேக முத்திரை விரட்டும். இந்த சத்தம் கேட்கிற எல்லைக்கு மேல ஏ பாக்கத்தா அல்மராஷோ நீவா ஹதடடா நீமா நர மன கபாதுடோ. இந்த சத்தம் விழுகிற காதுல, எந்த காதுல சத்தம் விழுகுதோ அந்த பிள்ளைகளுக்கு மேல ஒரு அபிஷேக முத்திரையை போடுங்க, ஒரு அபிஷேக முத்திரையை போடும், ஒரு அபிஷேக முத்திரையை போடும், ஒரு அபிஷேக முத்திரையை போடும். அவர்களை மீட்கப்பட்டவர்களாய் மாற்றும், அவர்களை மீட்கப்பட்டவர்களாய் மாற்றும், அவர்களை மீட்கப்பட்டவர்களாய் மாற்றும், அவர்களை மீட்கப்பட்டவர்களாய் மாற்றும். ஷபா கபா தட ரக துட நீமா நர மன கம நத நட அல்மா ரக மன ஷம நத நட ரிபா துட அல்மா ரக மன கம நத நட ரிபா நர மன கப துட. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒரு அபிஷேக முத்திரை, ஒரு அபிஷேக முத்திரை, ஒரு அபிஷேக முத்திரை. இந்த வேலை, இந்த வேலை, இந்த வேலையில, இந்த வேலையில, இந்த வேலையில ஒரு அபிஷேக முத்திரையை போடும், ஒரு அபிஷேக முத்திரையை போடும், ஒரு அபிஷேக முத்திரையை போடும், ஒரு அபிஷேக முத்திரையை போடும், ஒரு அபிஷேக முத்திரை விழட்டும், ஒரு அபிஷேக முத்திரை விழட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேல, ஒரு பிள்ளைகளுக்கு மேல அந்த தேவ பிரசன்னமாகிய அந்த அபிஷேக முத்திரை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேல இப்பொழுது விழுவதாக. சிவா மன கப தட இவளர மன கமன துட ரிபதட ரக துட ரபா. அபிஷேக நாதரே அச்சாரமானவரே, அபிஷேக நாதரே அச்சாரமானவரே, அபிஷேக நாதரே அச்சாரமானவரே, அபிஷேக நாதரே அச்சாரமானவரே, அபிஷேக நாதரே அச்சாரமானவரே. மீட்பினால் கண்டு, மீட்பினால் கண்டு முத்திரையானவரே, எங்கள் முத்திரையானவரே. மீட்பினால் கண்டு, மீட்பினால் கண்டு முத்திரையானவரே, எங்கள் மீட்பினால் கண்டு. மீட்பு ஓ இந்த முத்திரையானவரே, மீட்பினால் கண்டு, மீட்பினால் கண்டு, மீட்பினால் வேதனை மீட்கப்பட, வேதனை மீட்கப்பட ஒரு முத்திரை விரட்டும், ஒரு முத்திரை விரட்டும், ஒரு அபிஷேக முத்திரை, ஒரு அபிஷேக முத்திரை, ஒரு அபிஷேக முத்திரை, ஒரு அபிஷேக முத்திரை, ஒரு அபிஷேக முத்திரை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேல, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேல ஒரு அபிஷேக முத்திரை, 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 ஒரு அபிஷேக முத்திரை. ஓ வருவர மேல, ஓ வருவர மேல, ஓ வருவர மேல, ஓ வருவர மேல ஒரு அபிஷேக முத்திரை, ஒரு அபிஷேக முத்திரை, ஒரு அபிஷேக முத்திரை, ஒரு அபிஷேக முத்திரை போடப்படுவதாக, 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 போடப்படுவதாக. மீட்பினால் கண்டு, மீட்பினால் கண்டு முத்திரையானவரே, எங்கள் முத்திரையானவரே. மீட்பினால் கண்டு, மீட்பினால் கண்டு முத்திரையானவரே, எங்கள் முத்திரையானவரே. மீட்பினால் கண்டு, மீட்பினால் கண்டு முத்திரை ஆனவரே, எங்கள் முத்திரை ஆனவரே. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே,
எங்கள் துணையாளர் கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, எங்க கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, அபிஷேக நாதரே, அச்சாரமானவரே, ಶಬಕತುಡರೋ ಅಭಿಷೇಕ ನಾದರೇ, மீட்பின் நாளுக்கென்று, மீட்பின் நாளுக்கென்று முத்திரையானவரே, எங்கள் முத்திரை ஆனவரே, முத்திரை ஆனவரே, எங்கள் முத்திரை ஆனவரே. நம்ம மேல இருக்கிற அபிஷேகமே நமக்கு ஒரு முத்திரை. நமக்கு மேல இருக்கிற அபிஷேகமே நமக்கு ஒரு முத்திரை. எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் நினைக்கிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம்னு நினைக்கிறேன். நீங்க 13 நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்போ ஒரு முத்திரை, ஆண்டவர் ஒரு முத்திரையை விரும்புகிறார். ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒரு முத்திரையை என்ன செய்யறார்? விரும்புகிறார். தம் பிள்ளைகளுக்கு மேல ஒரு முத்திரை என்ன செய்யணும்? விரும்பணும். அந்த முத்திரை என்பது என்ன? அடையாளம். ஒரு முத்திரை என்பது என்ன? அடையாளம். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு மேல ஒரு அடையாளத்தை என்ன செய்யறார்? ஆண்டவர் போட விரும்புகிறார். ஒரு அடையாளம் இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளம். அந்த அடையாளம் என்ன அப்படின்னா, அபிஷேகம்தான் அவங்களுக்கு மேல இருக்கிற சிறந்த அடையாளம். யாருமே அழிக்க முடியாத ஒரு அடையாளம், யாருமே எடுக்க முடியாத ஒரு அடையாளம். என்ன அடையாளம்னா அபிஷேகம்தான். அந்த அடையாளத்தை யாருமே என்ன செய்ய முடியாது? அழிக்க முடியாது. அந்த அபிஷேக, அந்த முத்திரையை யாரும் என்ன செய்ய முடியாது? அழிக்க முடியாது. வேற யாரும் போடவும் முடியாது. வேற யாரும் என்ன செய்ய முடியாது? போட முடியாது. இந்த பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரத்தில் அபிஷேக தைலத்தை பண்ணும்போது ஆண்டவர் சொல்லுவார், இதை யாரும் என்ன செய்யக்கூடாது? தனிப்பட்ட வாசனைக்காக இதை யாரும் என்ன செய்யக்கூடாது? பண்ணக்கூடாதுன்னுவார். அப்படின்னா என்ன செய்ய முடியும்? பண்ண முடியும், ஆனால் நீங்கள் பண்ணக்கூடாதுன்றார். அபிஷேகம் தைலம் என்ன செய்யணும்? அந்த தூப, அந்த ஒலிவை எண்ணெய் இடித்து பிழிந்த ஒலிவை எண்ணெய் அந்த அபிஷேக தைலம் என்ன செய்யணும்? எடுக்கணும். அதே போல் தூப வர்க்கம் என்ன செய்யணும்? பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? உங்களுக்காக, வாசனைக்காக நீங்கள் என்ன செய்யக்கூடாது? யாரும் செய்யக்கூடாது அப்படின்னுவா. அப்படின்னா இதெல்லாம் செய்ய முடியும். இது அபிஷேக தைலத்தை பண்ண முடியும், தூப வர்க்கத்தை பண்ண முடியும். ஆனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. ஆனால் அதெல்லாம் செய்ய முடியும். ஆனால் முத்திரையை மட்டும் வேற யாரும் என்ன செய்ய முடியாதுன்னா போட முடியாது. முத்திரையை மட்டும் வேற யாரும் போட முடியாது இல்லையா? அப்படி போட முடியாதனால தான் சீமோன் போய் கேட்குறான். மந்திரவாதிக சீமோன் போய் கேட்குறான். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பேதுருகிட்ட போய் கேட்குறான், ஐயா நீங்கள் பெற்ற இந்த வரத்தை என்ன பண்ணுங்க, எனக்கும் கொடுங்க அப்படின்றான் இல்லையா? எனக்கு என்ன செய்யுங்க? கொடுங்க. இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? முத்திரை போடுறீங்க. அந்த மாதிரி எங்களும் என்ன செய்யுங்க? நானும் பண்ணணும். என்கிட்ட ஏகப்பட்ட காசு இருக்குது,
அப்போ காசை வச்சு என்ன செய்ய முடியாது, முத்திரையை போட முடியாது இல்லையா? காசை வச்சு முத்திரையை போட முடியாது. அப்போ மற்ற யாரும் இந்த முத்திரை என்ன செய்ய முடியாது, போட முடியாது. அப்போ இந்த முத்திரையை யார் தான் போடணும்? ஆண்டவர் தான் போடணும். பரிசுத்த ஆவி தான் என்ன செய்யணும், இந்த முத்திரையை போடணும். ஆண்டவர் தான் போடணும், பரிசுத்த ஆவியானவர் தான் இதை போடணும். அப்போ இந்த முத்திரையை என்ன கட்டதை கட்டாயமாக தான் பிள்ளைகளுக்கு ஒரு முத்திரை அவசியம் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அநேகருக்கு அபிஷேகத்தை பற்றி ரொம்ப கரிசனையாக இருக்கிறாங்களா, எனக்கு அபிஷேகத்தை பெறணும், எனக்கு அபிஷேகம் வேணும் அப்படின்றதுல வாஞ்சியாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியல. ரெண்டாவது, அபிஷேகம் பெற்றவர்கள் என்னுடைய அபிஷேகம் என்ன பத்திரமா காக்கப்பட்டு இருக்குதா, அதை கரைப்படுத்தாமல், அதை விட்டு விடாமல், அது எடுக்கப்படாமல் நான் பெற்ற அபிஷேகத்தை நான் பத்திரமா காத்திருக்கிறேனா அப்படின்னு சொல்லி கேட்டால், அதுக்கு மேலே கவனமாக இருக்கிறவங்க எவ்வளோ பேர் அப்படின்னு கேட்டால், இதற்கெல்லாம் நீங்கள் தான் என்ன செய்யணும், பதில் சொல்லணும். ஆக ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு முத்திரை அவசியம் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு முத்திரை வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏன் இந்த முத்திரையை போடுறார் அப்படின்னா, எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் நினைக்கிறேன், முத்திரை போடப்பட்ட ஒருவனையும் கிட்டி சேராதிருங்கள் அப்படின்னு. பிறகு நீங்கள் அவருக்கு பிறகு நீங்கள் போய் வெட்டுங்கள், அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும், அதுக்கு முடிக்கிற வசனம் கூட அதன் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, இவன் பிறகு முத்திரை போடுறதுலேருந்தே வாசி, முத்திரை போடுறதுலேருந்தே வாசி. கர்த்தரவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கோ உருவ போய் சகல அருவருப்புகளின் நிமித்தம் அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். பின்பவர், என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் போய் வெட்டுங்கள், உங்கள் கண்கள் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும், இதில் பாருங்க புருஷர்னு சொல்லலை, பாருங்க இதில் என்ன செய்யலை, புருஷர் அப்படின்னு சொல்லலை இல்லையா? ஏன்னாக்க யார் மேலெல்லாம் இறக்கம் வரும்னா இவங்க மேலெல்லாம் இறக்கம் வரும். ஒன்று வயசானவங்க மேலே என்ன வரும், ஐயோ ரொம்ப வயசானவங்கப்பா அப்படின்னு இறக்கம் வரும். அடுத்தது வாலிபர், ஐயோ நான் என்ன செய்யலை, வயசு பையன்பா, நான் என்ன செய்யலை, கல்யாணம் கூட ஆகலப்பா அப்படின்னு என்ன வரும், ஒரு இறக்கம் வரும். அடுத்தது கன்னிகைகள், கல்யாணம் ஆகாத பிள்ளைகளுக்கு மேலே என்ன இருக்கு, ஒரு இறக்கம் வருது. அடுத்தது குழந்தைகளுக்கு மேலே ஒரு இரக்கம் வருது. இதெல்லாம் இரக்கப்பட வேண்டிய எவர்கள், இவங்க மேலெல்லாம் நமக்கு என்ன வரணும், இரக்கங்கள் வரணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இவங்களை பார்த்தா இரக்கம் வரணும், ஆனால் இவங்களுக்கு நீ என்ன செய்யக்கூடாது, இறங்கக்கூடாது அப்படின்னு. இவங்களுக்கு என்ன கூடக்கூடாது, இறக்கப்படக்கூடாது. இவங்களை போய் என்ன பண்ணுங்க, வெட்டுங்க அப்படின்னா. அப்போ முத்திரை போடப்பட்ட ஒருவனையும் கிட்டி சேராதிருங்கன்றார். அப்போ யார் மேலே முத்திரை இருக்குதோ அவங்களுக்கு மேலே என்ன கிடையாது, மற்றவர்களுக்கு வருகிற ஆபத்தும் அழிவும் வேதனையும் துன்பமும் துயரமும் அவர்களுக்கு இல்லை. யாருக்கு, யார் மேலே முத்திரை இருக்குதோ அவர்களுக்கு. ஸோ மற்றவர்களுக்கு வருகிற வேதனையும் துன்பமும் துயரும் இழப்பும் நஷ்டமும் கஷ்டங்களும் இழப்புகளும் இவர்களுக்கு இல்லை. அப்போ நமக்கு முத்திரை அவசியமாயின்னா அவசியம். இந்த முத்திரை என்ன செய்யும், மற்றவர்களுக்கு வருகிற அழிவிலிருந்து நம்மளை காப்பாற்றும். மற்றவர்களுக்கு வருகிற அழிவிலிருந்து. அப்போ மற்றவங்களுக்கு என்னென்ன அழிவு வருது, எந்தெந்த விதத்தில் அழிவு வருது. ஒருவேளை சின்ன பிள்ளைகளுக்கு அழிவு வரலாம், வாலிப பிள்ளைகளுக்கு அழிவு
வரலாம், ஆண்களுக்கு அழிவு வரலாம், பெண்களுக்கு அழிவு வரலாம். ஸோ பல பேருக்கு அழிவு வரலாம். அந்த விதமான அழிவுகள் நமக்கு என்ன செய்யக்கூடாது, வராமல் தடுக்கணும்னா அவங்க மேலே என்ன இருக்கணும், முத்திரை இருக்கணும். முத்திரை இருக்கணும். இந்த முத்திரையை யாருக்கு போட விரும்புகிறார்? இந்த முத்திரையை யாருக்கு போட விரும்புகிறார்? ஒன்று, வேதனையிலிருந்து விடுவிக்கப்படுவதற்காக அந்த முத்திரையை போடுறாரு. ரெண்டாவது, விடுவிக்கப்பட்டவர்களுக்கு மேலே இன்னொரு வேதனை வரக்கூடாது என்பதனால முத்திரை போடுறாரு. ஒன்று, வேதனையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டியவர்களுக்கு முத்திரையை போடுறார். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலேருந்தே அதை சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் 12வது வசனத்திலேருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த ராத்திரியிலே எகிப்து தேசமெங்கும் கடந்து போய் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதல் பேரா இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமா இருக்கும் அப்படின்றார். அப்ப இந்த அடையாளம் என்ன செய்யும்? எகிப்தினுக்கு வருகிற வேதனையிலிருந்து இந்த இஸ்ரவேல் என்ன செய்யணும்? விடுதலை ஆக்கிடும். அப்போ வரப்போக அப்போ யார் இவெல்லாம் அவங்க என்னவா இருக்கிறாங்க? வேதனையில் இருக்கிறாங்க. எத்தனை வருஷமா? 4 தலைமுறையா வேதனைப்பட்டிருக்கிறாங்க. 4 தலைமுறையா. அதான் யாத்திராகமம் 3:7 படித்தோம்னா, யாத்திராகமம் 3:7 படித்தோம்னா அங்கே ஆண்டவர் சொல்றார் என்ன? அப்பொழுது கர்த்தர் என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்க்கவே நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் கூக்குரலை கேட்டு அவர்கள் படுகிற வேதனை எத்தனை தலைமுறையா? 4 தலைமுறையா என்னவா இருக்கிறாங்க? வேதனையோடு இருக்கிறாங்க. இந்த 4 தலைமுறையா வேதனையில் இருக்கிறவர்களை நான் என்ன செய்ய விரும்புகிறேன்? விடுதலையாக்க விரும்புகிறேன். விடுதலையாக்க விரும்புகிறேன். அப்போ 4 தலைமுறையா அவங்க என்னவா இருக்கிறாங்க? அப்போ அந்த வேத முத்திரை இல்லாத வரைக்கும் தேவனுடைய ஜனங்களாக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்கும்? வேதனைகள் மலிஞ்சு கிடக்கும், நிறைஞ்சு கிடக்கும். இப்போ இவங்க எல்லாருமே யார் தான்? இஸ்ரவேல் ஜனங்க தான் இல்லையா? தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அவங்க நெத்தியில் என்ன இல்லை? முத்திரை இல்லை. அவங்க நெற்றியில் என்ன இல்லை? முத்திரை இல்லை. அவங்க வீடுகளில் என்ன இல்லை? முத்திரை இல்லை இல்லையா? அந்த அடையாளம் என்பது முத்திரை என்பது அடையாளம். அப்போ அந்த அடையாளம் என்பது முத்திரை. அந்த முத்திரை என்ன இல்லை? அவங்க மேலேயும் இல்லை, அவங்க வீடுகளுக்கு மேலேயும் இல்லை. அவங்க வீட்டுக்கு மேலேயும் முத்திரை இல்லை. அதனால் தேவனுடைய ஜனங்களாக இருந்தாலும் அந்த 4 தலைமுறையாக அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்குது? வேதனையோ கண்ட வேதனை. ஒரு நாள் கூட நிம்மதி இல்லாமல் 4 தலைமுறையாக வேதனைப்படுறாங்க. 4 தலைமுறையாக வேதனைப்படுறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோன்னா ஒரே நோக்கம் சொல்கிறாங்க, நாங்கள் தான் அப்படி கஷ்டப்படுறோம், எங்கள் பிள்ளைங்க என்ன செய்யக்கூடாது? இப்படி கஷ்டப்படக்கூடாதுப்பா. அவங்க போய் நல்லா படித்து என்ன செய்யட்டும், ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம். அவங்க என்ன விரும்புகிறாங்க? அவங்க பிள்ளைகள் என்னவா இருக்கணும்? நம்மளை விட அவங்க நல்லா இருக்கணும் அவங்க விரும்புகிறாங்க. ஆக மொத்தம் நம்ம விரும்புகிறதும் நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு, அவங்க விரும்புகிறதும் அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு, அவங்க விரும்புறது அவங்க பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு. ஆனால் அந்த 4 தலைமுறையுமே இவனும் நல்லா இல்லை, இவன் பிள்ளையும் நல்லா இல்லை, அவன் பிள்ளையும் நல்லா இல்லை, அவன் பிள்ளையும் நல்லா இல்லை. இன்னும் ஒரு வழியில் ஒரே வழியில் சொன்னா, என்ன விரும்புகிறாங்களோ அந்த விரும்புறது அவங்க வாழ்க்கையில் நிறைவேறலை. அவங்க விரும்புறது அவங்க வாழ்க்கையில் என்ன செய்யலை? நிறைவேறலை. அவங்க விரும்புறது அவங்க வாழ்க்கையில் நிறைவேறாத இருக்கிறதே ஒரு பயங்கர வேதனை. அவங்க விரும்புறது அவங்க வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்கிறதே அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய வேதனை. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பயங்கரமாக ஆண்டவரோட அபரமோடு பேசுகிறார். நான் உனக்கு மகன், நான் உனக்கு கேடகமாக இருப்பேன், பரிசயமாக இருப்பேன், மகா பெரிய பரணமாக இருப்பேன் அப்படியெல்லாம் கேட்டு முடிச்சிட உடனே இப்போ ஆபிரகாம் சொல்கிறாரு, அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு என்ன கொடுப்பீங்கன்னு கேட்குறாரு. அதற்கு ஆபிரகாம், ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவி? நான் பிள்ளை இல்லாமல்
இருக்கிறேன்னு அப்படின்றார். இதெல்லாம் ரைட்டு தான், நீங்களை கொடுங்க, அதெல்லாம் ரைட்டு, எனக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கிறார் இல்லையா? அப்படின்னா தான் விரும்பினது நிறைவேறாம இருக்கும்போது என்ன கொண்டு வரும்? ஒரு பயங்கரமான வேதனை, ஒரு பயங்கரமான வேதனை. ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு பயங்கரமான என்ன செய்யுது? வேதனை அவருடைய இருதயத்துல இருக்குது. ஏன் இருக்குதுன்னா, அவர் என்ன விரும்பினாரோ, அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அது என்ன செய்யல, இது வரைக்கும் நடக்கல, இது வரைக்குமே நடக்கல. அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்க முதல் தலைமுறை நினைச்சிருப்பாங்க, என்ன நினைச்சிருப்பாங்க? எங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அந்த தலைமை, அந்த விருப்பம் என்ன செய்யல, நிறைவேறல. அப்ப அவங்களுக்கு என்னமா இருக்கும்? நான் தான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், என் பிள்ளை என்ன செய்யுது, இதுக்கு மேல கஷ்டப்படுது அப்படின்னு ஒரு வேதனை. சரி, அடுத்த தலைமுறையை பார்க்குறான், அவன் விருப்பம் என்ன செய்யல, நிறைவேறல, அது அவனுக்கும் வேதனை. அடுத்த தலைமுறையை பார்க்குறான், அந்த தலைமுறை என்ன செய்யல, அவங்க விருப்பம் நிறைவேறல. அப்படி இந்த 4 தலைமுறையாகவே அவங்க விருப்பங்கள் என்ன செய்யல, நிறைவேறாம போனதுனால அவங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வேதனை, ஒரு மிகப்பெரிய வேதனை. எது? தான் விரும்புகிறது, தான் நினைக்கிறது, நம்ம எதிர்பார்க்கிறது நிறைவேறாம போகும்போது என்ன உண்டாகுது? ஒரு மிகப்பெரிய வேதனை உண்டாகுது, மிகப்பெரிய வேதனை உண்டாகுது. அதனாலதான் ஆண்டவர் கானானுக்கு வரும்போது இவங்களை விட இவங்க பிள்ளைகளை என்ன செஞ்சிருவேன், நான் அருமையா கொண்டு போய் கானான்ல சேர்த்துருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி அந்த 440 வருஷம் வனாந்தத்துல அலைய வச்சு யாரை கொண்டு போய் கானான்ல சேர்த்தாரு? அந்த பிள்ளைகளை கொண்டு போய் சேர்த்தா. பிள்ளைகளுடைய விருப்பம். அப்ப தேவனுடைய விருப்பம் என்ன? உன் விருப்பத்தை நான் என்ன செய்ய விரும்புறேன்? நிறைவேற்ற விரும்புறேன். உன் விருப்பத்தை என்ன செய்ய விரும்புறேன்? நிறைவேற்ற விரும்புறேன். அப்ப முதல்ல முத்திரை எதுக்கு போட்டாரு அப்படின்னு சொன்னா, வேதனையில இருக்கிறவனை விடுதலையாக்குவதற்காக முத்திரை போட்டார் இல்லையா? ரெண்டாவது, அந்த முத்திரை எதுக்கு பயன்பட்டது? விடுவிக்கப்பட்டவன் திரும்பவும் அந்த வேதனை என்ன செஞ்சிடக்கூடாது, வராம இருக்கின்றதுனால்தான் யாத்திராகம் 19 திரும்ப ஒரு முத்திரையை போடுறார் இல்லையா? யாத்திராகமும் 19 பழைய ஏற்பாட்டினுடைய பெந்தேகோஸ்தே நாள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டின் பெந்தேகோஸ்தே நாள். யாத்திராகம் 19ஆம் அதிகாரம் பழைய ஏற்பாட்டின் பெந்தேகோஸ்தே நாள். அந்த வந்த 3ஆம் நாள் முடிவில் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன செய்யும்? அபிஷேக மழை பொழிந்திரணும். அபிஷேகம் என்ன செய்யும்? பொழிந்திரணும். யாத்திராகம் 19ஆம் அதிகாரத்தில் அவங்க ரெவிதியும் இருந்து அவங்க வெளியே வந்த, ஏற்கனவே உங்களுக்கு அந்த கேள்வியை உங்களுக்கு கேட்டிருக்கேன், பழைய ஏற்பாட்டுடைய பெந்தேகோஸ்தே நாள் அப்படின்னு சொல்லி 19ஆம் அதிகாரத்தில் 12லேருந்தே பாருங்க, 11லேருந்தே பாருங்க, 10லேருந்தே. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவங்களை பரிசுத்தப்படுத்து, தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் கர்த்தர் பிரத்யட்சமாக சீனாய் மலையிலே இறங்குவார். ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லையை குறித்து அந்த இறங்குவார் என்றதை தான் புதிய ஏற்பாட்டில் எப்படி சீசனில் காத்திருந்த 120 பேருக்கு மேலே இறங்கினாரோ அதே போல எல்லாருடைய ஜனங்கள கண்களுக்கு முன்பாக சீனாய் மலையில கர்த்தர் இறங்குறார். இது பழைய ஏற்பாட்டுடைய பெந்தேகோஸ்தே நாள். எது? யாத்திராகம் 19. புதிய ஏற்பாட்டில் பெந்தேகோஸ்தே நாள் எது? அப்போஸ்தலர் 2. அப்போஸ்தலர் 2ல் காத்திருந்த ஜனங்களுக்கு மேலே இறங்கினாரு. பழைய ஏற்பாட்டில் எல்லாருடைய ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் பிரத்யட்சமா தேவன் இறங்கினார். இது பழைய ஏற்பாட்டுடைய பெந்தேகோஸ்தே நாள். அது புதிய ஏற்பாடு பெந்தேகோஸ்தே நாள். கணக்கு பண்ணீங்கன்னா எகிப்தை விட்டு வெளியே வந்த 50வது நாள் தான் கர்த்தர் சீனாய் மலையின் மேலே பிரத்யட்சமா தேவன் இறங்குவார். பிரத்யட்சமா தேவன் இறங்கினார் என்று சொல்லி 50ஆம் நாள். எதுலேருந்து? எகிப்திலிருந்து வெளியே புறப்பட்ட நாள்லேருந்து 14ஆம் தேதி அவங்க புறப்படுறாங்க. நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா 3வது மாதம் 3வது நாள் தான் என்ன செய்ய முடியுது, இது நடக்குது. அப்படின்னா இப்போ எத்தனாவது நாள் வருது? கிட்டத்தட்ட 50வது நாளில் தான் இது என்ன செய்யுதுன்னா நடக்கிறதாக என்ன செய்ய முடியும், நம்ம கவனிக்க முடியும். 19 முதல் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 19 இஸ்ரவேல் புத்திரர் புறப்பட்ட 3ஆம் மாதம்
முதலாம் நாளிலே அப்படின்றார் இல்லையா? 3வது மாதம் முதலாம் நாளிலே அதாங்க நடக்குது. 3 நாள் என்ன செய்ய ஆயத்தம் பண்ண சொல்லு. நான் வந்து என்ன செய்வேன், சீனாய் மலையில கர்த்தர் இறங்குறார். இப்போ ஒரு அபிஷேக முத்திரை என்ன செய்யறாரு, அவங்க மேல போடுறார். எதுக்கு போடுறார்? திரும்பவும் விடுவிக்கப்பட்டவங்களுக்கு மேல திரும்பவும் என்ன செய்யக்கூடாது, ஒரு வேதனை வந்து சேரக்கூடாது. ஒரு வேதனை வந்து சேரக்கூடாது. திரும்பவும் அவங்க வேதனை பண்ணக்கூடாது, இவங்க அனுபவிக்க கூடாது என்பதற்காக. அப்ப முத்திரை எதுக்கு போடப்படுது? ஒன்று, யாரை கர்த்தர் விடுவிக்கிறாரோ அவங்களுக்கு மேல முத்திரை போடுறாரு. 2வது, யாரை விடுதலையாக்கினாரோ அவங்களுக்கு மேல முத்திரை போடுறார். எதுக்கு அந்த முத்திரை? வேதனை நம்மளை அணுகாமல் காப்பதற்காக ஒரு முத்திரை. அதான் எசேக்கியேல் எப்படி வாசிச்சோம்? முத்திரை போடப்பட்ட ஒருவனையும் கிட்டி சேராதிருங்கள். கிட்டவே போகக்கூடாது, கிட்டி சேரவே கூடாது, கிட்டி சேரவே கூடாதுன்றார். வெளிப்படுத்துற விசேஷம் 7ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, முத்திரை போடுற வரைக்கும் 4 தூதனுக்கு சொல்லிட்டாரு, காத்த பிடிச்சு நெல்லு, 4 திசை நெல்லுங்க. எந்த முத்திரை போட்டு முடிகிற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, அந்த உபத்திரவ காலம் ஆரம்பிக்கவில்லை. வாசிக்கலாம். இவைகளுக்கு மகா உபத்திரவ காலம் முன்னாடி, இவைகளுக்கு பின்பு. இப்போ 6 முத்திரையை உடைச்சிட்டாருன்னு, ஒரு முத்திரை தான் உடைக்க வேண்டியது இருக்குது. இப்போ வந்து உபத்திரவ காலம் ஆரம்பிச்சிடுச்சு, மகா உபத்திரவ காலம் ஆரம்பிக்கல. ஆனா இப்போ மகா உபத்திரவ காலத்துக்கு முன்னால கர்த்தர் என்ன செய்யறாருன்னு பாருங்க. இவைகளுக்கு பின்பு அப்படின்னா அந்த காலத்துக்கு பின்பு, உபத்திரவ காலம் முடியும் போது அந்த உபத்திரவ காலத்துக்கு பின்பு, ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், அந்த கிருபையின் காலம் முடிந்த உடனே உபத்திரவ காலம், உபத்திரவ காலம் முடிந்த உடனே மகா உபத்திரவ காலம், அதற்கு பிறகுதான் அர்மகன யுத்தம், அதுக்கு பிறகுதான் 1000 வருட அரசாட்சி அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் அப்பயே மறந்துருப்பீங்க. அதனால எனக்கு நம்பிக்கை உண்டு. அதனால என்ன இருக்குன்னா, இந்த உபத்திரவ காலத்துக்கு முடியும் போது ஒரு மகா உபத்திரவம் என்ன செய்ய போகுது, இப்போ ஆரம்பிக்கும் போது, அந்த ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்றாருன்னா, இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று, பூமியின் மேலாவது, சமுத்திரத்தின் மேலாவது, ஒரு மரத்தின் மேலாவது, காற்று அசையாது. காற்றுனா சாதாரண காத்து இல்ல, அது வேரோட அழிவுக்கு அனுப்பப்படுகிற காத்து. அந்த அழிவுக்கு அனுப்பப்படுகிற காத்து அனுப்பப்படாதபடிக்கு 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டே. ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரையை சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து ஏறி வர கண்டே. அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதுக்கு அதிகாரம் பெற்ற எந்த 4 தூதர்கள்? எந்த 4 தூதர்கள்? 4 திசையிலும் காத்த பிடிச்சு நிற்கிறான் பாரு. இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? பூமியை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் இருக்கு. அழகா சொல்றாரு பாருங்க. பூமியை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதர்களையும் நோக்கி நான் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும். அப்போ முத்திரை போட, எதுக்கு முத்திரை போடாரு? இப்போ இந்த முத்திரை போடப்பட்ட ஒருவனுக்கு என்ன இருக்காதுன்னா, மகா உபத்திரவ காலத்துல சேதம் இருக்காது, மகா உபத்திரவ காலத்துல வேதனை இருக்காது. முதல் 3 வருஷம் சாதாரண உபத்திரவம், பிறகு வருகிற 3 வருஷம் மகா உபத்திரவம். அந்த இந்த முதல் 3 வருஷத்துல சொரூபத்தை வணங்காம, முத்திரையை தரிக்காம, அப்படி தேவனுக்காக வைராகியம் பாராட்டுகிறவனுக்கு மேல கர்த்தர் என்ன செய்றார்? ஒரு முத்திரையை போடுறார். இந்த முத்திரை எதுக்கு? வரக்கூடிய மகா உபத்திரத்தில் வரக்கூடிய வேதனை இவர்களை அணுகாமல் இருப்பதற்கு. அப்ப ஒரே வரையில புரிஞ்சுக்கிறேன்னா, முத்திரை எதுக்கு? வேதனையை அனுபவிக்காம இருக்கிறதுக்கு, வேதனையை அனுபவிக்காம இருப்பதற்காக தான் தேவன் என்ன போடுறார்? ஒரு முத்திரையை போடுறார். அது யார் மேல போடுறார்? யாரை விடுவிக்கணுமோ அவங்க மேலேயும் போடுறாரு, யார் விடுவிக்கப்பட்டாங்களோ அவங்க மேலேயும் போடுறாரு. யார் விடுவிக்கப்பட போறாங்களோ அவங்க மேலேயும் ஒரு முத்திரை விழுது, யார் விடுவிக்கப்பட்டாங்களோ அவங்க மேலேயும் ஒரு முத்திரை விழுது.
அவனுக்கு என்ன, இருக்கிற வேதனை விடுவிக்கப்படுவதற்கு ஒரு முத்திரை. இவனுக்கு அதுக்கு விடுவிக்கப்பட்டது திரும்ப ஒரு வேதனை இவனுக்கு மீண்டும் அணுகாம இருப்பதற்கு ஒரு முத்திரை. இப்ப இது இப்படி கூட எடுத்துக்கோங்க. எப்படி எடுத்துக்கோங்க, நீங்க யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துல ஒரு முத்திரை போடுறார் இல்லையா, வெளிப்படுத்தல 7ஆம் அதிகாரத்துல ஒரு முத்திரை போடுறார் இல்லையா. இப்ப யாத்திராகமம் 12 முத்திரை யாருக்கு? யார் உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ அதுல இருந்து விடுதலையாக்கப்பட போறவங்களுக்கு ஒரு முத்திரை. வெளிப்படுத்தல 7 போடுற முத்திரை யாருக்கு? இனி வரப்போகிற வேதனை இந்த பிள்ளைகளை அணுகாம இருப்பதற்கு ஒரு முத்திரை. யாத்திராகமம் 12ல ஒரு முத்திரை போடுறார் இல்லையா, அது யாருக்கு? ஏற்கனவே 4 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, உபத்திரவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன செய்ய போறாரு, இந்த உபத்திரம் உங்களை என்ன செய்ய போறேன், நான் விடுதலையாக்க போறேன்னு ஒரு முத்திரையை போட்டார் இல்லையா. வெளிப்படுத்தல 7 ஒரு முத்திரை போடுறார். இதுக்கு எதுக்கு போடுறாரு, இனி வரப்போகும் உபத்திரவம் இவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது. அதனால அவங்கள சொல்றான், 4 பேரும் அமைதியா இருங்க. எது வரைக்கும், நான் நமது ஊழியக்காரருக்கு மேல, நான் நமது தேவனுடைய பிள்ளைகளுக்கு மேல முத்திரையை போட்டு தீர்ந்து முடிக்கிற வரைக்கும் நீங்க என்ன செய்யணும், அமைதியா இருக்கணும். சின்ன டிஸ்டர்ப் கூட என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. நான் முத்திரை போட்டுட்ட பிறகுதான் நீங்க என்ன செய்யணும், உங்க வேலையை நீங்க காட்டணும். உங்க வேலையை நீங்க காட்டணும். இந்த 4 திசையில உனக்கு என்ன வேலை, பூமி, மரம், சமுத்திரத்தை வேதனைப்படுத்துவதற்கு அழிப்பதற்கு அதிகாரம் பெற்றவங்க. இவனுக்கு அதிகாரம் எதுக்கு, அதிகாரம் அழிப்பதற்கான அதிகாரம். இவனுக்கு அதிகாரம் எதுக்கு, அழிப்பதற்கு. எதை அழிக்கிறதுக்கு, மனுஷனுக்கு மேல். பூமினா யார் இருக்கிறாங்க, மனுஷன் இருக்கிறாங்க, மரங்கள் இருக்குது, சமுத்திரத்துல மச்சங்களா இருக்குது, இவைகள் எல்லாம் அழிப்பதற்கான அதிகாரம் பெற்று இருக்கிறான். இவனை பார்த்து கிழக்கிழந்து ஏறி வர தூதன் சொல்றான், என்ன சொல்றான், நான் நமது தேவனுடைய ஊழியக்காரர்கள் நெத்தியில அடையாளம் போட்டு முடிக்கிற வரைக்கும் நீ எப்படி இருக்கணும், அமைதியா இருக்கணும். நான் முத்திரை போட்டு முடிச்ச பிறகுதான் இவன் வேலையை நீ ஆரம்பிக்கணும். ஏன்னாக்க இவங்கெல்லாம் யாரு, இந்த உபத்திரத்தை இனி அகப்படக்கூடாது. இவர்கள் எல்லாம் முத்திரை போடப்பட்டவர்கள். அப்ப முத்திரை யார் மேல இருக்குதோ அவர்களுக்கு என்ன இருக்காது, வேதனைகள் இருக்காது. வேதனைகள் இருக்காது. வேதனை எப்படி வரும், சேதத்தினால வேதனை வரும் இல்லையா, சேதத்தினால வேதனை வரும். இப்ப எகிப்தில் சொன்னாரு, தலைச்சன்களை எல்லாம் வெட்டுனிட்டார் இல்லையா, தலைச்சம்பளி எல்லாம் வெட்டுனிட்டார். அப்ப அந்த பிள்ளைகளை வெட்டப்படும் போது அந்த குடும்பத்துல என்ன இருக்கும், பயங்கரமான கூக்குரல், பயங்கரமான. நான் ஏற்கனவே உங்களுக்கு பைபிள் சார் சொல்லும் போது சொன்னேன், ஒரே நாள் 2 சத்தம் கேட்குது. ஒரு பக்கம் அழுகையின் சத்தம், மறுபக்கம் ஆரவார சத்தம் இல்லையா. அவன் அழிச்சு அவன் பிள்ளைய அடக்கம் பண்ண அவன் கல்லறைக்கு போறான். இவன் பிள்ளைய கூட்டிக்கிட்டு கானானுக்கு போறான். எப்படி வரான், ஆரவாரத்தோடு இவன் என்ன செய்யறான், அந்த எகிப்தின் ராமசஸை விட்டு புறப்படுறான். அவனும் புறப்பட்டான், இவனும் புறப்பட்டான். அவன் அழுகையோட புறப்பட்டான், இவன் ஆரவாரத்தோடு புறப்பட்டான். என்ன கிடையாது, அவனுக்கு வந்த இழப்பு நமக்கு கிடையாது. அப்ப முத்திரை ஒரு மனிதனுக்கு அவசியமானா 2 பேருக்கும் அவசியம், 2 பேருக்கும் அவசியம். இந்த முத்திரை யாரு மேல போடுவாருன்னா, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியவர்களுக்கு மேலதான் முத்திரை விடும். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படி. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, தமது தேவனுக்கு கீழ்ப்படுகிறவன் மேல் போடப்படுகிற பரிசுத்த ஆவியின் முத்திரை அப்படின்னு சொல்லுவார். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அந்த தமது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு மேலே போடப்பட பரிசுத்த ஆவி அப்படின்னு இருக்கும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலையா, சரி 5:30, அப்போ 5:32 குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளா இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின. அப்படின்னா இப்போ பரிசுத்த ஆவி ஒரு மனுஷன் மேல வரல அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் இன்னும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியலன்னு அர்த்தம். இன்னும் அவங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியில. அபிஷேகத்தோட அந்நிய பாஷை அடையாளத்தோட ஒரு மனுஷன் அபிஷேகம் பெறல, இதோட கூட அந்நிய பாஷை அடையாளத்தோட கூட இன்னும் அபிஷேகம் பெறலைன்னா அவங்க எத்தனை வருஷம் சபையில இருந்தாலும் இன்னும் அவங்க என்ன செய்யல, அவங்க ஆண்டவருக்கு இன்னும் அவங்க கீழ்ப்படியல அப்படின்னு அர்த்தம். அப்ப கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் என்ன கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். இந்த பரிசுத்த ஆவிதான் முத்திரை. இந்த முத்திரை எதுக்கு, வேதனையிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கும் முத்திரை போடுறாரு. இன்னொரு வேதனை உனக்கு அணுகாம இருக்கவும் முத்திரை போடுறாரு. அப்ப முத்திரை தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அவசியம்.
முத்திரை தேவனுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில அவசியம். இந்த முத்திரை உன் மேல என் மேல இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு வருகிற வேதனை உங்களுக்கும் எனக்கும் இல்லை. இந்த முத்திரை யாருக்கு போடப்படும்? அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு போடப்படும். இன்னைக்கு நீங்களும் நானும் அவருக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தா நம்ம மேல என்ன விழும்? பரிசுத்தாவின் அபிஷேகமாகிய முத்திரை விழும். இன்னும் நான் சபைக்கு வந்தாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, பல வருஷம் சபையில் இருக்கிறேன், ஆனா என்ன இல்லை? பரிசுத்தாவின் அபிஷேகம் என் மேல இல்லை. அன்னி பாச அடையாளத்தோட என்ன செய்யலைன்னா, இன்னும் அபிஷேகத்தை பெறலைன்னா நாம் எங்கேயோ தேவனுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறோம். அன்னைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சா கர்த்தர் நம்ம மேல என்ன போடுவார்? பரிசுத்தாவின் முத்திரை அபிஷேகத்தை நம்ம மேல போடுவார். கண்ணபடி ஜெபம் பண்ணலாமா? கண்ணபடி ஜெபம் பண்ணுவோமா? அபிஷேக நாதரே, அச்சாரமானவனே, அபிஷேக நாதரே, அச்சாரமானவரே, மீட்பின் நாளுக்கென்று, மீட்பின் நாளுக்கென்று முத்திரையானவரே, எங்கள் முத்திரையானவரே. முத்திரை ரொம்ப அவசியம். நான் குறைவை நீக்குவதை தான் பேசணும்னு அந்த பாடல் வரும்போது கூட இருப்பவரே குறைகள் அதை தான் பேசணும்னு நினைச்சு நான் ஆரம்பிச்சோம். நான் கர்த்தர் முத்திரையை பத்தி பேச வச்சிருக்கிறான். முத்திரை ஒரு கர்த்தருடைய பிள்ளைங்க வாழ்க்கையில அவசியம். இந்த முத்திரைய அடுத்தவங்க யாரும் போட முடியாது. இந்த முத்திரையை யாரும் அழிக்கவும் முடியாது. முத்திரையை யாரும் போடவும் முடியாது. முத்திரையை யாரும் அழிக்கவும் முடியாது. இந்த முத்திரை இன்னைக்கு நமக்கு வேணும்னா இந்த முத்திரை என்ன செய்யும்? இந்த முத்திரை யார் போடுவா? பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் இதை போட முடியும். பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் இந்த முத்திரையை போட முடியும். பரிசுத்த ஆவியானவர் இந்த முத்திரை போட்டாதான் வேதனையில இருந்து நீ விடுதலை பெற முடியும். இனி வரக்கூடிய நாட்கள்ல வேதனை இல்லாமலும் வாழ முடியும். வேதனையிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானாலும், இனி வரும் வேதனை நமக்கு வராமல் இருக்க வேண்டுமானாலும் முத்திரை அவசியம். இந்த முத்திரை இல்லைன்னா வேதனையில இருந்து நான் விடுதலை பெறுவதும் கடினம். இல்லைன்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, கஷ்டம். இனி வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய வேதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளுவதும் கஷ்டம். நான் ஒரு வேதனை இல்லாத வாழ்க்கையை வாழ விரும்புறேன், ஒரு பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கையை நான் வாழ விரும்புறேன்னா முத்திரை அவசியம். ஏதோ சபைக்கு வந்து உட்கார்ந்துட்டு போயிட்டா மட்டும் போதாது. அபிஷேகத்தை பெறணும், அந்த அபிஷேகத்தை காத்துக்கணும், அந்த அபிஷேகத்துல வளரணும், அந்த அபிஷேகம் முதிர்ச்சி அடையணும், அந்த அபிஷேகம் கனி கொடுக்கிற அளவுக்கு மாறணும். இதெல்லாம் அபிஷேகத்துடைய நிலைப்பாடுகள். முதல்ல அந்த அபிஷேகத்தை நீ காத்துக்கணும், பெறணும். பெறுவதே இவ்வளவு சிரமம்னா நீ எங்க காக்க போறோம்? காக்கிறதே சிரமம்னா எங்க கனி கொடுக்க போறோம்? அபிஷேகத்தை பெறுவது ரொம்ப எளிது. யாருக்கு கொடுப்பார்? கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சுட்டா கொடுத்துருவார், அவ்வளவுதான். ஒரே ஒரு டார்கெட் தான் அவர்கிட்ட, தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரல்ன பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லி அப்போஸ் நம்ம வாசிக்கிறோம். நான் சபைக்கு வந்துட்டேன், ஆனா இன்னும் அபிஷேகம் பெறலன்னா எங்கேயோ நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியாம இருக்கிறேன். நான் எங்கேயோ கர்த்தருக்கு கீழ்ப்படியாம இருக்கிறேன். கீழ்ப்படுகிற வரைக்கும் பரிசுத்த ஆவி நிச்சயமா கிடைக்காது. இதுக்கு சிறந்த அடையாளம் எப்படி சொல்றாருன்னா, ஆண்டவர் உயிர்த்திருந்து பரமேறி போகும்போது சீசர்களுக்கு சொன்னார், கிட்டத்தட்ட 500 பேர், நீங்கள் எருசலேமுக்கு போய் காத்திருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கு கீழ்ப்படிஞ்ச 120 பேருக்கு மேலதான் அபிஷேகம் ஊற்றப்பட்டது. அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்ச 120 பேர், கிட்டத்தட்ட 380 பேரு போயிட்டாங்க வெளியே.
அந்த வார்த்தைக்கு அவங்களால கீழ்ப்படிஞ்சு இருக்க முடியல. ஆனா 120 பேர் தான் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நின்றார்கள். அந்த 120 பேர் மேலதான் அபிஷேகம் ஊற்றப்பட்டது. ஆண்டவர் நமக்கு சொல்ற வார்த்தைக்கு நம்மளால கீழ்ப்படிய முடியலன்னா நம்ம மேல அபிஷேகம் இருக்காது. கீழ்ப்படியலன்னா வரவும் வராது, கீழ்ப்படிஞ்ச பெற்றதும் இருக்கா. கீழ்ப்படியலன்னா பெற்றதும் இருக்காது. சவுல் கீழ்ப்படியல, அபிஷேகம் போயிடுச்சு. சவுல் கீழ்ப்படியல, அபிஷேகம் போயிடுச்சு. 380 பேரு கீழ்ப்படியல, அவங்களுக்கு அபிஷேகமே கிடைக்கல. சவுல் அபிஷேகத்தை பெற்றாரு, ஆனா கீழ்ப்படியல, அபிஷேகம் போயிடுச்சு. கீழ்ப்படிஞ்சா அபிஷேகம் வரும், கீழ்ப்படிஞ்சா அபிஷேகம் நிலைச்சு நிற்கும். கீழ்ப்படியலனா அபிஷேகம் வராது, கீழ்ப்படியலனா பெற்ற அபிஷேகமும் நிற்காது. கீழ்ப்படிதல் அவ்வளவு பெரிய முக்கியம். கீழ்ப்படிதல் அவ்வளவு முக்கியம். இந்த கீழ்ப்படிதல் இல்லைன்னா மேல்படி வராது. கீழ்ப்படி இருந்தாதான் மேல்படி வரும். இன்னைக்கு தேவ சமூகத்துல பாருங்க, ஒரு வேதனை இல்லாத வாழ்க்கையை வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்ம வேதனையோடு வாழ்றது ஆண்டவருக்கு விருப்பம் அல்ல. ஒரு வேதனை இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழணும். அதுக்கு வழி முத்திரையை பெற்றுக்கோ. முத்திரை பெற்றுட்டா இருக்கிற வேதனை வந்து விடுவிச்சிருவாரு. இனி ஒரு வேதனை வராம தடுத்துருவாரு. முத்திரையை பெற என்ன வழி? கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சிரு. கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சிரு, அதான் வழி. அதை செஞ்சுட்டா இதெல்லாம் கிடைச்சிடும். பரிசுத்த பிதாவே, இந்த காலையில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்கள்ல நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாம போனதுனால தான் இதுவரைக்கும் நாங்கள் அபிஷேகத்தை பெற முடியலன்னா, இன்னைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியவன்பா, எனக்கு அபிஷேகம் கொடுங்கன்னு சொல்லி முதல் அர்ப்பணிப்பையும், ஒருவேளை கீழ்ப்படிஞ்சிட்டு அபிஷேகத்தை பெற்றுட்டேன், அந்த அபிஷேகம் எனக்குள்ள நிலைச்சு நிற்கதா நின்றிருக்கிறதா என்பது எனக்கு சின்ன சந்தேகம் இருக்குன்னா, இனியும் உடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சே இருப்பேன். இந்த அபிஷேகத்தை என்னை விட்டு எடுத்துக்காம எனக்குள்ள நிலைச்சிருக்க பண்ணுங்கப்பான்னு ரெண்டாவது அர்ப்பணிப்பையும் நம்ம எடுத்தோம்னா, அந்த அபிஷேகத்தை நமக்கு கொடுத்து ஆஸ்வதிக்க கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். பரிசுத்த தேவனுடைய கரைங்க கூட இருக்கட்டும். தீர்மானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த அபிஷேகத்தை கொடுத்து இந்த வேதனை இல்லாத வாழ்க்கையை வாழவும், சந்திச்சு கொண்டிருக்கிற மிகப்பெரிய வேதனைகளிலிருந்து விடுவிக்கப்படவும், இனி ஒரு வேதனை நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில தாக்காம இருக்கவும் இந்த பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டி கொடுக்க வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். தடைகளை எல்லாம் கத்த மாற்றிடுங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தேவக்கரம் எங்க கூட இருந்து எங்களை வழிநடத்தி எங்களை ஆளுகை செய்து எங்களை ஆசீர்வதிக்கட்டும். பரிசுத்த பிரசன்னத்துக்கு எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உண்மை நோக்கி பார்க்கிறோம். பெரிய காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் செஞ்சு உங்கள் நாமத்தை நீர் மகிமைப்படுத்தி விடும். அர்ப்பணிக்கிறோம். எல்லா வேதனைகளிலிருந்து விடுவிக்கப்படட்டும். இனி ஒரு வேதனை பிள்ளைகளுக்கு வராமல் தடுக்கப்பட்டு காக்கப்படட்டும். ஆசீர்வதியும். சகல துதிகளை மகிமை ஒருவருக்கே செலுத்தி உம்மை உயர்த்தி எங்களை தாழ்த்தி பெருமையாக்கி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.